நிலா சோழன் கண்டிப்பாக வந்து இப்படியே போனாங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல பேராக நிறைய பேர் ரசிக்கிறபடியான ஒரு பேராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி சில பல பிரச்சனைகள், நிலா வந்து சோழன் சொன்ன பொய்கள்லாம் வந்து உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா ஷாக் ஆகிறது. ப்ளஸ் இந்த கல்யாணம் என்னதான் பொம்மை கல்யாணம் போலி கல்யாணம்னு சொல்லி சொன்னாலும் கூட கல்யாணம் கல்யாணம் தான். கல்யாணம் நடந்து முடிஞ்ச அப்புறம் டிவோர்ஸ்னு ஒன்று பண்ணுறது வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மனோகர் செய்யக்கூடிய தகுடுதத்தங்கள் இவங்களை வந்து பிரிக்கிறதுக்காக வந்து அவர் செய்கிறது சூர்யாவுடைய வில்லத்தனங்கள்னு எல்லாத்தையும் தாண்டி வரணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நாளைய எபிசோடில் எப்படியோ வந்து அந்த இப்போ போலீஸ்காரங்க நீங்கள் தாலியை கட்டிடுறது தான் பெட்டர், இல்லைனா வெளில போனால் சூர்யாவோட கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படிங்கும்போது பயந்து போய் அவங்க அப்பா முன்னாடியே தாலியை கட்டிக்க போகிறாங்க. அதுவும் அழுதுகிட்டே கட்டிக்க போகிறாங்க. மணமேடையில் போயிட்டு சூர்யாவை கட்டியிருந்தால் அதுதான். ஆனால் என்னென்னா சூர்யாவை கல்யாணம் பண்ணியிருந்தால் அவங்க வாழ்க்கை முழுக்க அழ வேண்டியது இருக்குங்கிறதுனால இந்த ஒரு முடிவை அவங்க எடுத்தாச்சு. மனோகர் இப்போ அவ்வளோ கோவப்பட்டாலும் முன்னாடியே தன்னுடைய மகள் இந்த கல்யாணத்தை எனக்கு விருப்பம் இல்லை, அவன் சரியில்லைன்னு சொன்னபோது கொஞ்சமாச்சு கேட்டிருக்கலாம். ஆரம்பத்தில் பொண்ணு பார்க்க வந்ததுலேருந்து வராங்க அதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. லூஸாக பார்க்குற மாதிரியே பார்த்தாங்க மனோகர், அவங்க மனைவி, எல்லாருமே அவங்க குடும்பமே அப்படி தான் பார்த்துச்சு. இப்போ ஏதோ ஓடி போயிட்டான்னு சொல்லி இவங்களை மட்டும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பிறகு இந்த கல்யாணத்தை நடத்தி முடித்து இப்போ வீட்டை விட்டு வரும்போது நீ நல்லாவே இருக்க மாட்டே அப்படிங்கிறலாம் சொல்லிட்டு சூரியவம்சத்தில் வரும் டைலாக். இதுவும் ஒரு உதவாக்கரை நம்பி வந்த நீ ஒரு உதவாக்கரை, 2 உதவாக்கரையும் உதவாமல் தான் போகுதுங்கிற வசனமெல்லாம் பேசி அனுப்புனதுக்கு பிறகு இப்போ இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா ஷாக் ஆக போகிறாங்க. எங்கள் அண்ணன் ஆர்கிடெக்ட் பயங்கரமான ஒரு வீடு அப்படின்லாம் வந்து பேசிட்டு இங்கே போய் பார்த்தா வீட்டில் ஒன்றுமே இல்லை. இன்னடா அது வீட்டையே காணாமல் போய் பார்த்தா மாமனார் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன வேலை செய்கிறாங்க, ஒருத்தர் மேஸ்திரியாக இருக்கார், இன்னொருத்தர் வந்து மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காரு, இவர் இப்போ டிரைவராக இருக்கார். அந்த டிரைவர் வேலைக்கும் ஆப்பு வந்தாலும் வந்திருக்கும். ஏன்னா இப்போ ஓடி போய் பிரச்சனையெல்லாம் ஆனதுனால இவங்க ஓனரே வந்து கரிச்சு கொட்டி ஸோ எல்லா சைட்லேயுமே வந்து பல பிரச்சனைகள். இதில் இந்த வானதி கார்த்திகா மாதிரி ஆட்கள் குடும்ப தகராறு, இந்த வீடே ஜப்தியாக போகிற ஒரு டைமு, இதில் எப்படி நிலா அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறாங்க, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லை வந்து எதிர்த்து மோதி நின்று அவங்க தனியாக அவங்களோட ஆசைகளை விட்டு கொடுக்காம படிக்கணும், வேலைக்கு போனவங்க ஆசையெல்லாம் விட்டு கொடுக்காமல் வரப்போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி பல திருப்பங்கள் அடுத்தடுத்து காத்துட்ருக்குங்கிறத பற்றியும் நிலா சோழன் கல்யாணத்தை பற்றியும் இந்த சீரியலை பற்றியும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.